கன்சீவாக இருக்கிறப்ப பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டுன்னு எல்லாமே எடுத்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தம்பிக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது. எந்த டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்கல. லாஸ்ட் வீக் ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா ஹீமோக்ளோபின் 9 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு. கன்சீவாக இருக்கிறப்ப தான் இது குறையும். ஆனால் இந்த டைமில் என்னடா குறைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இதுக்கப்புறம் ஹீமோக்ளோபினுக்கு ஏறுற மாதிரி ஏதாவது சாப்பாடுலாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 டேஸாக வந்து முருங்கைக்கீரையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 டே விட்டு 1 டே வந்து தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீக் டேஸில் நம்ம வீட்டில் நான்வெஜ் காலையிலேயே ஊர்லேருந்து வரப்போ ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது 4 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலையில் ஹஸ்பண்ட் போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் வந்து ஆட்டுக்கால் ரசமாக வச்சு சிக்கன் 65 பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மத்தியான சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இந்த கிச்சனெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு போய் காலை சாப்பாடு சாப்பிட்றப்ப அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதன் குட்டி அவங்க அப்பாவோட ஓட்ஸ் வந்து சூடாக இருக்கான். அதை ஆற்றிக்கிட்டு இருக்காரா, நீ ஏதாவது பண்ணடா என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன்.